உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன கும்ப லக்கண சகோதர சகோதரிகளே, மனைவியால் யோகம் வருமா அப்படிங்கிற தலைப்பு. ஆனால் ஒரு லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் இதான். இந்த 7ஆம் பாவாதிபதி அப்படிங்கிறது இப்ப சூரியன். இந்த 7ஆம் பாவகம் உங்களுக்கு என்னவா வருது அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்திரத்தன்மையான நல்ல உழைப்பாளி, நல்ல அறிவை பயன்படுத்தும். ஏன்னா 5ஆம் பாவாதிபதியே உங்களுக்கு புதன். அப்ப எந்த அளவுக்கு புதனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கும்? அறிவு, விசாலமான புத்தி, தொலைநோக்கு பார்வை எல்லாம். அதே மாதிரி உங்க லக்னம் எச்சரிக்கை, கவனம், சந்தேகம், உழைப்பு, ஸ்திரத்தன்மை, ஸ்ட்ராங், முன்வைத்த காலை பின் வைக்காமல் இருப்பது, எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பது, உழைப்பால் உயர்வது, இதெல்லாம் தான் உங்களுடைய லக்கணத்தினுடைய ஒரு சின்ன சின்ன பிட். ஏன்னா உங்களை பற்றி நிறைய பேசியிருக்கேன். இந்த கும்ப லக்கணக்காரர்கள், புதிதாக வந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் என்னுடைய பழைய படைப்புகளை பார்த்தால்தான் நான் உங்களுக்கு எவ்வாறு வழிகாட்டி கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள முடியும். ஆக புதிதாக வந்திருக்கக்கூடியவர்கள் 9842208655 இந்த நம்பரில் என்னுடைய வாட்ஸ்அப் இருக்குது. வாட்ஸ்அப்பில் உங்கள் லக்னத்தையும் நீங்கள் என்ன ராசியும் போட்டிங்கன்னா 50 ஒரு 100 வீடியோஸ் பிளேலிஸ்ட் அனுப்பிவிடுறேன். அதை அப்படியே பாருங்கள். கும்ப லக்னமும் நோய்களும், கும்ப லக்னம் என்ன தொழில் செய்யலாம், இப்படிலாம் இருக்கும். இப்போ கும்ப லக்னத்திற்கு மனைவியினால் அல்லது கணவனால் அல்லது பார்ட்னர்ஷிப்னால், நண்பனால், உறவினர்களால் யோகம் வருமா? கும்ப லக்கணமும் மனைவியால் யோகமும், மனைவியினுடைய பாவகத்தில் மற்ற எல்லாரும் வர்றாங்க. அதில் உறவு, நட்பு எல்லாமே வரும். இப்போ 7ஆம் பாவாதிபதி 7இல் நன்கு ஆட்சி பெற்று அமைந்து விட்டால், சூரியன் உங்களுக்கு அமையக்கூடிய கணவனோ மனைவியோ ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நல்ல நிர்வாக திறமையோட இருப்பாங்க. இப்போ பலரெல்லாம் லக்கணத்துக்கு 7ல் சூரியன் இருக்கக்கூடாது சார். இருக்கக்கூடாதுன்னா நம்ம மாத்தியா வைக்க முடியும்? அந்த ஆவணி மாதம் பிறந்த குழந்தை சாயந்தரம் 4 to 6 பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் 56, அதாவது ஒரு நாளைக்கு இந்தியாவில் ஒரு 60,000 பேர் பிறகுனா 5,000 பேர் இந்த லக்கணத்தில் வருவாங்க. எல்லாருக்கும் தோஷம்னு எடுக்க முடியாது இல்லையா? 7ஆம் பாவக அடிப்படையில் மனிதனுக்கு அந்த கிரகம் வேலை செய்யும். 7ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தில். அப்போ மனைவி, கணவன், உறவு, நட்பு, அவங்க பாட்டுக்கு சிஸ்டமேட்டிக்காக இருப்பாங்க. அவங்க சொல்கிறது தான் கரெக்டும்பாங்க. நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் போங்க, என்கிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைச்சிருங்கம்பாங்க. நம்ம அதை குறுன்னு சந்தேகப்பட்டுட்டு நம்ம கும்ப லக்கணங்கிறதுனால அந்த லக்னாதிபதி சனி எங்கே நம்மளை எங்கேயாவது சிக்கல் பண்ணி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கக்கூடியவர்கள் தன்னை மாற்றிங்க. கண்காணிக்கிறது உங்களுடைய கடமை. ஆனால் 7ஆம் பாவாதிபதி 7லே இருக்கு. அந்த பாவாதிபதியை புரிஞ்சுக்கணும். அது சிஸ்டமேட்டிக் பிளானட். எது? அதாவது சூரியன் உதிக்கும் நேரம் சரியாக இருக்கும், மறையும் நேரமும் சரியாக இருக்கும். யாருக்காக அது மாற்றிக்காது. அப்போ 7ல் இந்த மாதிரி இருந்ததுன்னா கணவனால் மனைவியினால் யோகம் வரக்கூடிய அமைப்பு. 7 லக்னத்தில் இருந்தால் அவ கும்ப லக்னம் என்ன செய்யும்? அந்த சூரியனை பார்த்து, 7 கூடியவனை பார்த்து சொல்லுவோம், நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ கேட்கணும். 7 கூடியவனே லக்னத்தில் என்னுடைய கண்ட்ரோலுக்கு வா அப்படின்னு கும்ப லக்னம் சொல்லுவோம். அப்போ கணவனோ மனைவியோ இது போன்ற அமைப்புல உங்க கணவர் இருந்தாருன்னா வேற வழி இல்லை, அவர் சொல்றதை கேட்டுட்டு போயிருங்கிறதா பதிவின் நோக்கம். இதே 8ல் இருந்தால் 7ஆம் பாவாதிபதி நட்பு நிலை பெற்று 8ல் இருக்கிறார். நட்பு நிலையை பெறும் பொழுது உங்களுடைய கருத்துக்கு அவர் மேட்ச் ஆக மாட்டார். பார்ட்னரோ, நண்பரோ, உறவினர்களோ, சொந்தக்காரங்கன்னா சொந்தக்காரங்களோட வச்சுக்கணும். ஒரு ஆள் சொன்னார், சொந்தக்காரங்களாம் வச்சு வேலை வாங்கக்கூடாது சார், வந்தா சோத்தை போட்டு 3 நாள்ல அனுப்பி விட்டுறணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த 7ஆம் பாவாதிபதி நமக்கு 8ல் கெடுவதால் சொந்தக்காரனை கூப்பிட்டு நம்ம வேலை செய்ய வைக்கிறோம்னா
அது நாளைக்கு ஒரு நாள் குறையா போயிடும். இவர்னால தாங்க என்ன வேற பக்கம் சேர்ந்துருந்தேன்னா என்னுடைய ஸ்கில்லு வேற லெவலில் இருந்திருக்கும் தேவையா நமக்கு. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்கிறவங்க 7 8ஆம் இடத்துல இருந்தால் அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்க நல்லவங்க தான், அவங்க புதனுடைய வீட்டில் இருக்காங்க, அவங்க சூரியன். ஆனால் நீங்கள் உங்களுடைய சனிக்கு அவங்க மேட்ச் ஆகலை. அப்போ கணவன் மனைவியாக இருந்தால் என்ன செய்யுது? நமக்கு அமைந்தது அவ்வளவுதான், பிராப்தம். நாம் அதை ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துடணும். பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது? வேண்டாம், அவாய்ட் பண்ணிடணும். பார்ட்னர்ஷிப்பே வேண்டாம். இல்லை என்னால் அவாய்ட் பண்ண முடியாது சார், என்னுடைய நண்பன் சார், அப்போ உங்கள் மனைவியினுடைய பேரை ஜாயின் பண்ணி விட்டு நீங்கள் வெளில வந்துடணும். புரியுதுங்களா? 6 இதான் ருணரோக சத்ரு. கணவன் அல்லது மனைவியினால் விரோதம் அல்லது அந்த வழி உறவுகள் நமக்கு மேட்சாகாது. அதே மாதிரி கடன், அதே மாதிரி நோய்த்தன்மைகள், சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மகர லக்னத்திற்கு 7-5க்கு போச்சுனாலே ஆலோசனை, மனைவியே ஒரு மந்திரி ஆவார். கணவனே அவருடைய உபதேசங்களே உங்களுக்கு போதும். உங்களுடைய சொந்தக்காரங்க அல்லது நண்பன் நல்ல ஐடியா கொடுப்பான். அப்போ அந்த பார்ட்னரை ஜாயின் பண்ணுறவர் மூளை அதிகமாக உள்ளவராக இருப்பார். இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டிங்கன்னா நம் ஜாதகப்படியே நமக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் மூலம் நம்மை சார்ந்தவர்கள் மூலமாக நமக்கு என்னெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். இது இந்த ஒரே ஒரு கோள் தான் 7. இந்த 7 கரெக்டாக 9ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. 7 9 நீசம் இதெல்லாம் அப்புறம். 9ங்கிறது பாக்கியங்களையும் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றங்களையும் மேன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இதுதான் கும்ப லக்கணமும் மனைவியால் யோகமும், கும்ப லக்கணமும் கணவனால் யோகமும், கும்ப லக்கணமும் நண்பனால் யோகமும். யோக பாவகத்தில் ஒரு கோள் இருக்க வேண்டும். 7 9ஆம் இடம். ஒரு கேந்திர ஸ்தானாதிபதி ஒரு திரிகோணத்தில் இருந்தால் அவர்களால் மேன்மை. கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க ஆள் மாறிடுவார். உடனே ஒரு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும், போயிடுவார். ஆஃப்டர் மேரேஜ் நல்லா இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க சார், அப்புறம் தான் நான் வெளிநாட்டுக்கே வந்தேன். இதுதான் நம்மளுடைய கர்மா. அந்த 7 10ஆம் பாவகத்தை தொடும் பொழுது அது வரைக்கும் ஓன் பிஸ்னஸ் கனவுகள்லாம் இருந்துகிட்டே இருந்தது, நடக்கலங்கும் பொழுது இதன் பிறகு நடக்கும். அதான் ஒரு சரியான நேரத்தில் ஒரு கால் கட்டு போடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவனுடைய கர்மஸ்தானம் நல்லா இருக்கு சொல்கிறோம்ல. இவர்கள் தான் பார்ட்னர்ஷிப், மனைவியினால் கணவனால் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், இது எல்லாமே. அதே மாதிரி 4ஆம் பாவகத்தில் இருப்பதும் திருமணத்துக்கு அப்புறம் தான் அந்த பிராப்தமே நமக்கு வருது. வீடு வாகன யோகங்கள். ஸ்திர ராசிக்கு அதிபதி ஸ்திரஸ்தானத்தில் ஸ்ட்ராங்காக வீடு கட்டுவார், நல்லதொரு வாகனங்கள் அமையும். அந்த திசாபுத்திகள் நடக்குமே ஆனால், இல்லை என்றால் அது பாட்டுக்கு இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் படிப்படியாக முன்னேறி வந்துடுவாங்க. எப்போதுமே 7 3இல் உச்சம் பெற்று இருப்பது சில முயற்சிகளை நீங்கள் மனைவி மூலமாக விட்டுறணும். சார் நான் போய் எவ்வளோ பேசி பார்க்குறேன், கேட்க மாட்டேங்கிறான் சார், அந்த பணத்தை கொடுக்கவே மாட்டேங்கிறாரு சார். ஒன்றும் வேண்டாம், நீங்கள் உங்கள் மனைவிகிட்ட சொல்லி நேரடியாக ஃபோனே பண்ணாமல் வீட்டில் போய் உட்கார சொல்லிடுங்க. உங்கள் மனைவி முயற்சியினால தான் நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க. அதில் ஒரு வெற்றி அவர் கிடைச்சாச்சுன்னா என்ன பண்ணுவார்? கிடையை மாட்டோம், முன்னாடி மனைவியை நிறுத்திடுவார். இதெல்லாம் நீங்கள் ஆய்வின் உண்மை. எதுவுமே இப்போ திடீர்னு பார்த்தா 1991ஆம் ஆண்டு முதல் புஸ்தகம் படிச்சிருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 புஸ்தகத்துக்கு மேலே. இது 2025. பழைய நூல்கள்லாம் எடுத்து இன்னைக்கு பார்க்கும்போது தான் ஞாபகம் வருது. நமக்கு ஜோதிட வயது 33 கடந்து விட்டதுன்னு. சரிங்களா? ஆக இதை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது என்னுடைய நோக்கம். 7 11ஆம் இடத்தில் இருப்பது என்னைக்கா இருந்தாலும் பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப், சொசைட்டி, கம்யூனிகேஷன்ஸ், அதன் மூலமாக பெனிஃபிட். ஒன்றும் இல்லை, ஒரு இ சேவை மையம் வச்சிருக்கிறார். அது என்னது? 7ஆம் பாவம். அது எங்கே இருக்கு? 11. அப்போ அதுல இருந்து ஒரு நல்ல காசு சம்பாதிக்கிறார். ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு, டாக்குமெண்ட் ரைட்டராக இருக்கிறாரு, பல மனுக்களை இங்கேருந்து போடக்கூடியவராக இருக்கிறார். ஆக
நல்ல காரகத்துவங்களை புரிந்து கொண்டாலே வாழ்க்கையில் முன்னேற்றம். சேவிங்ஸே கிடையாது சார் எனக்கு. என்னுடைய லக்னாதிபதியே நீசம் கும்பம், 2ஆம் பாவாதிபதியும் இங்க 12ல போய் நீசம், குருவும் நீசம், சனியும் நீசம். ஆனா 2ல சூரியன் இருக்கு. அப்ப மனைவி, 7 மனைவி, கணவர், அவங்க மூலமாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். 7 12ல் இருந்தால் நீங்க சொல்றதை அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களால உங்களுக்கு விரயம் தான். ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய கணவன் நல்லது இதெல்லாம் இருப்பாங்க. ஆக இந்த உறவுகளாலையும் நட்புகளினாலையும் நிறைய விரயங்களையும் நஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 12ஆம் இடம். என்ன நேயர்களே, ஒரே ஒரு உறவு என்ற ஒரு பாலத்தை வைத்துக் கொண்டு இவ்வளவு விளக்கங்களை சொல்லியிருக்கோம். ஒரே ஒரு கோள் மட்டும்தான், சூரியன். இதோ உங்களுடைய லக்னத்திலிருந்து போகணும். உங்களுக்கு எது லக்னமோ அதுதான் 1 கிளாக் வைஸ். அதுக்கு நேர் ஆப்போசிட்ல உள்ளது 7. இந்த 7க்கு உண்டான சூரியன் 6ல் இருந்தால் எப்படி, 8ல் இருந்தால் எப்படின்னு நான் படிப்படியாக சொல்லியிருக்கோம். அடுத்த வீடியோ இந்த 7 8 பரிவர்த்தனையாக இருந்தால் எப்படி இருக்கும், நல்ல பரிவர்த்தனை எது, கெட்ட பரிவர்த்தனை எது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி பழைய நேயர்கள் 9842208655 இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் கும்ப லக்னம் சென்மை பிளேலிஸ்ட் உங்களுடைய என்ன ராசியோ அதையும் 100 வீடியோ அனுப்பி விட்றேன். அந்த பிளேலிஸ்டில் இருக்கும். ஒன்று ஒன்றா பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இந்த யூடியூப்பில் பல்வேறு விதமான குழப்பி விடக்கூடிய ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசக்கூடிய ஜோதிடர்களுடைய மத்தியில் இதுதான் நிதர்சனமான உண்மை என்று என் கடந்த கால 1/4 நூற்றாண்டு தொழில்முறை ஜோதிடராக என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்திருக்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.